Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரொம்பவே ஜூசியான ஹனி சிக்கன். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸை போட்டுக்கலாம். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த ரெண்டையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முட்டை நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை மேரினேட் பண்ணுறதுக்காக மாற்றி வைக்கலாம். இப்போ எக்ஸாக்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இனி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு நல்ல ஹீட்டான உடனேயே சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே ஒரே இதில் போட வேண்டாம். ஒரு 2 to 3 பேட்சஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது நல்லா ஹீட் ஆகி வந்த உடனேயே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பீசஸ் அதில் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்டுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாட் பண்ணி எடுங்க. அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனேயே நம்ம ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸுக்கு அதை நீங்கள் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கனோட மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கோங்க. இந்த ஹனி சிக்கன் இனிப்பு புளிப்பு இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரக்கூடிய ஒரு ஃப்ளேவர். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா 30 மில்லி தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் ஆன உடனேயே நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி அந்த தண்ணி லைட்டாக வற்றி வரது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சிசேம் சீட்ஸ், அதாவது வெள்ளை எள்ளு. இது போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ அந்த தண்ணி எல்லாம் கம்மியாகி அந்த சாஸஸ் எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா ஆட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நம்மளுடைய ஹனி சிக்கன் ரெடி. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய சிசேம் சீட்ஸ் இருக்குல்ல, வெள்ளை எள்ளு, அதை ஜஸ்ட் கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.